ஆறுதலின் தெய்வமே ஊழியத்தின் சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆமென் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே ஒரு நாள் மேலானது நேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் உள்ளம்
கைத்தடி கத்தர சோத்திரம் பண்ணுமா. நல்ல சோத்திரம் சோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா. சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கத்தர சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம். நீரோடை வாஞ்சித்து கதறுவோர் தேவனே, எங்கள் ஆத்துமாவின் இமையே வாஞ்சித்து கதறுவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவோர் தேவனே, எங்கள் ஆத்துமாவின் இமையே வாஞ்சித்து கதறுவே. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனில் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனி சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனி சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. நீரோடை வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கைத்தடி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த பைபிள் சொல்லுது, சங்கீதம் 102ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த வசனத்தின்படியே கிரியை செய்வார். தேவனே எழுந்தருளும், சீயோனுக்கு இறங்கும், அதுக்கு தயவு செய்கிற காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது. ஆமென் சொல்லுங்க. எந்தெந்த கஷ்டத்தில் இருக்கிற, எந்தெந்த கடத்தில் இருக்கிற, ஆமென். என்கிட்ட கர்த்தர் காட்டினார். சில பேர் ரொம்ப ரொம்ப பலவிதமான கஷ்டத்தில், நெருக்கத்தில், பொருளாதார நெருக்கத்தில் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. இனி கர்த்தர் என்கிட்ட சொல்ல சொன்ன வார்த்தை, என்னை வற்புறுத்தந்து உங்களுக்கு தயவு செய்வார். நான் செய்வார். ஆமாம். ரோமர் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை நான் கேட்டுன்னு இருக்கும்போது என்னை தேடி பல வசனத்தை நான் கர்த்தர் எனக்கு முன்னால் கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 22.
ஆகையால் ம். தேவனுடைய தயவையும் ஆகையால் தேவனுடைய தழுவையும் கண்டிப்பையும் பார். கண்டிப்பையும் பார். ஆகையால் தேவனுடைய தழுவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தழுவையும் காண்பித்தார். அந்த தழுவிலே நிலைத்திருப்பாயானா உனக்கு தயவு கிடைக்கும். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாரு. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாரு. ஆராதனையில் தூங்காத, கர்த்தர் உன்னை அடிப்பாரு. அங்க என்ன சொல்லுது பாருங்க, அந்த வசனம் திருப்பி பாருங்க. ஆகையால் தேவனுடைய தழுவும் கண்டிப்பும் பார்த்து விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தழுவையும் காண்பித்தார். அந்த தழுவினால நிலைத்திருப்பாயாக, உனக்கு தழுவு கிடைக்கும். நிலைத்தராவிட்டால் நீ வெட்டுண்டு போவாய். அப்ப தழுவு செய்கிற தேவன். ஆமென். இங்க சொல்லுது பாருங்க, அந்த வசனம் எவ்வளோ. விழுந்தவர்களை கண்டிப்பார் இருக்குது. விழுந்துட்டா என்ன பண்ணுவார்? கண்டிப்பார். இப்போ கூட ரோட்டில் நம்ம பிள்ளைகளை இட்டுன்னு போகிறோம், அதை ஒழுங்காக தான் நம்ம நடத்துவோம். வடா 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 வடான்னு. அது ஒட்டாரமாக அங்கே கையை வைக்கும், இங்கே கையை வைக்கும், இப்படின்னும் அப்படின்னும் சொன்ன உடனே எங்கன்னா ஒரு கல் குறுக்க வந்துடும், விழுந்துடும். அப்போ விழுந்தும் போது நம்ம என்ன பண்ணோம் பார்த்துக்கிறோம், பல பேரை தாய்மார்களை பலால்னு அடிப்பாங்க. ஏமானே அது புள்ளியாது, ஐயோ இட்டுன்னு வரேன் பாரு, தொல்லை கொடுக்குதுன்னு வாங்க இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. இப்போ சின்ன சின்ன வால் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் பேரண்ட்ஸுக்கு தெரியும். அது இங்கே இருக்கும், திடீர்னு பார்த்தா அங்கே போய் நிற்கும். தேடின்னு இருக்கணும். நம்ம எங்கடா ராஜாக்கிறேன்னு பார்த்தா எங்கடா ஒரு இடத்துல இருக்கும், யாருன்னா போட்டு கூட அடிச்சிடும். ஆமே. அப்போ அதை கண்டிக்க மாட்டோமா? அப்போ இங்கே சொல்கிறாரு. ஆமான்னு சொல்லுங்களேன். இந்த வசனம், ஆகையால் தேவனுடைய தழுவும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களை கண்டிப்பார். உன்னிடத்தில் தழுவை காண்பிப்பார். அந்த தழுவில் நிலைத்திருப்பாயாக, உனக்கு என்ன கிடைக்கும்? தழுவு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் தழுவு என்னன்னா மீட்பு. ஆமென். பாருங்க, நம்ம தழுவை பெறணும்னா தேவன் யாருன்றதை நம்ம அறியணும். ஆமென். முதலாவது தேவன் நம்ம யாருன்றதை அறிந்தாதான் மீட்புன்ற தழுவை நம்ம பெற முடியும். இங்க பாருங்க, தாவீது 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் 3, தாவீது அவ்விடத்தை விட்டு பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனையும் என் தாயையும் உன்னிடத்தில் தங்கும்படி தயவு செய்யுங்க சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப யாருக்கு தயவு செய்யணும்? நம்ம அப்பா அம்மாவுக்கு தயவு செய்யறோமா? யார் யார் பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு தயவு செய்யறீங்க? தயவு செய்யணும். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது இந்த வார்த்தை. தாவீது சொல்றார் பாருங்க, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் உம்மிடத்தில் தங்கும்படி தயவு செய்யுங்க. சொல்லுங்க, யார் யார் அப்பா அம்மாவுக்கு தயவு செய்கிறீங்களா? யார் யார் தயவு செய்கிறீங்க? வயசான காலத்தில் அப்பா அம்மாவுக்கு தயவு பண்ணுறோமா? ஆமென். அதே போல் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவுக்கு தயவு செய்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல நம்ம தயவு செய்யணும். நம்ம வீட்டில் மீட்பு வரணும்னா
நம்ம உண்மையாக கர்த்தர் யாருன்றத அறியணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பாருங்கள், யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களே கர்த்தர் யாருன்னு அறியல. யோவான் சுவிசேஷம், கர்த்தர் யாருன்னு அறியாதவங்க தான் எப்பவும் அழுதுனே இருப்பாங்க, அறிந்தவங்க அழ மாட்டாங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டுக்குது, 20:14, இவைகளை சொல்லி பின்ன திரும்பி இயேசு நிற்கிறத கண்டார், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாத இருந்தார். அறியாத போனாதான் கண்ணீர் வரும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, கண்ணில் கொஞ்சம் இப்படி அப்படி பேசினா உடனே அந்த தண்ணி கண்ணில் பின்னால் இருக்கும், தண்ணி மழை தண்ணி மாரி டடடடடன்னு அப்படி கண்ணில் அப்படி ஊழியும். ஏமா இவர் கர்த்தர் அறியணும். கர்த்தர் அப்ப பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும், ஆமென், என் தகப்பனையும் தாயையும் உம்மிடத்தில் தங்கும்படி தயவு செய்யுங்க. அப்போ நம்ம சபையில் கொடுத்துருக்கிற பெரியவங்க சின்னவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணோம், தயவு செய்யணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். வயசான காலத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள ஒதுக்கி விட்டுறக்கூடாது. ஆமென். அதே போல் சின்ன வயசுலேருந்தே தாய் தகப்பனுக்கு கனத்தை கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அப்போ தான் வயசாகும் போது அவங்களுடைய காரியத்தை அவங்கள நம்ம உணர முடியும். சின்ன வயசில் இருக்கும்போது, போமா நீ என்ன சொல்கிற, நான் கேட்க மாட்டேன், போ நீ என்ன வேணாலும் பேசு. இன்னைக்கு சின்ன ஒரு 16 வயசு பசங்க 15 வயசு பசங்களே தாய் தகப்பனுக்கு கனம் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தவறு. ஆமென். அவ பாருங்க, இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மீட் பண்ணுற தயவு தரணும்னா, ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களா, கர்த்தரை யாருன்னு நம்ம அறியணும். இப்போ மோசையை கொண்டு 6 லட்சம் ஜனங்களை மீட்டுக்கலான்னு தேவன் எதிர்பார்த்தாரு. ஆனால் மோசேக்கு கர்த்தர் யாருன்னு தெரியல. ஆமென். யாத்திராகம் 34ஆம் அதிகாரத்தில் 29, மோசே சாட்சியின் பலகை 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனா மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடு அவர் பேசினதினால் தன் முகம் பிரகாசிப்பதை அறியாத இருந்தான். உங்கள் முகலாம் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில் நீ ஜபம் பண்ணிட்டு வந்ததுனால பவுட்ரு போடாதே உன் முகம் அவ்வளோ ரோஸாக இருக்குது. நீ காலையில் பண்ண ஜபந்தான். ஆமென். கில்லெல்லாம் கூட இந்த ஒரு முகத்தை நான் பார்க்குறேன், அவ்வளோ ஒரு இது, ஒரு முகம் தலை கீழே குனிஞ்சு தரையை பார்த்துனுக்குது. தட்டதா ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மோசே முகம் அழகாக இருக்கிறத என்ன பண்ணா, அறியாத இருந்தான். அப்போ காரணம் என்னன்னா தழுவு. ஆமென். யோசுவா 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2:14 2:13 என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி, ஆமென், எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பும்படிக்கு எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இந்த சகோதரி அந்த தேசத்தில் விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு இவங்களை பற்றி சொல்லுது. இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 வேவுக்காரர்களை யோசுவா எரிகோக்கு அனுப்புகிறாரு. அந்த இடத்துல இருக்குது
அந்த இடத்துல இவங்க வந்தோடனே அந்த 2 வாசிங்களேன். தேசத்தில் வேவு பார்க்கிறவர்கள் இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியில இங்கே வந்தார்கள் என்று எரிகோவுக்கு ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்போது எரிகோவின் ராஜா ராகாபண்டை ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னார். அந்த ஸ்திரீ அந்த பெண்ணு அந்த 2 மனுஷனுக்கு போய் அவர்களை ஒளித்து வைத்து என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. ஆமென். அப்போ ஃபஸ்ட்டு காரியம் என்னன்னா, தழுவை நம்ம பெறணும்னா பெரியவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, தேவனுடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவ ரகசியத்தை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரான்னா அது தேவன் வந்து ஜெபிக்கிறதுக்காக தான் சொல்லுவார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் உன்னை இதை சொன்னார், அதை பேசினார், உன்னை வந்து இப்படிலாம் ஆயிடுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி பயத்தை மூட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே 2 வேவுக்காரர்கள் யோசுவா அனுப்புனார், 2 ஊழியக்காரனை. ஆனால் அந்த ராகாப் என்ற சகோதரி அவங்கள ஒளிச்சு வச்சாங்களாம். நீங்கள் நம்ம ரொம்ப பேர் என்ன பண்ண மாட்டோம், நல்லதாக பேசினா அல்லேலூயா அதை அப்படியே பரவலாக இருக்கும். கொஞ்சம் சில காரியங்கள் கடினமாக சொல்லும் போது இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம், இவங்களெல்லாம் கர்த்தர் மாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது அதை தூத்தி திரிகிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சகோதரி அப்படிப்பட்டவங்க இல்லை, ஒளிச்சு வச்சாங்க. நீங்கள் ஒழிப்பீங்களா? அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டில் வர மேட்டரெல்லாம் ஒழிப்பீங்களா? அது சில பேர் ஒழிக்க மாட்டாங்க, அது அப்படியே வெளிரகமாக சொல்லுவாங்க. இன்றைக்கா பல சபை உடையுது, பல ஊழியக்காரங்களுடைய பேர் கெட்டு போகுதுன்னா ஒழிக்க மாட்டாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? நல்லா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளுக்கு தயவு செய்யணும், நம்ம குடும்பத்தாருக்கு தயவு செய்யணும். அப்போ அவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்த பார்க்குறோம், அந்த அதிகாரத்தை பாருங்கள், ஒழிக்கிறாங்க. அப்போ ஒழிச்சிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க, அவங்க இல்லை, நீங்கள் வெளியே போய் தேடுங்கன்னு அனுப்புகிறாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ முதல் காரியம் நம்ம தாயும் தகப்பனும் கனப்படுத்தணும், அது ஒன்று. இன்னொன்று, எந்த காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினாலும் இப்போ மந்திரன்னு சொல்லுவார், உனக்கு மந்திரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சு. இப்போ வேவு பார்க்குற 2 பேர் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் மந்திரம் நடக்குதுன்னு. அப்போது அவங்க ஜெபிக்கிறதுக்காக தான் தேவன் அதை வெளிப்படுத்துவார கண்டு எனக்கு மந்திரம் பண்ணுறாங்க, எனக்கு சூனியம் பண்ணுறாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக இல்லை. ஆமென். சில எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் தரது எதுக்காக தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ண மாட்டோமா, நம்ம அதுலேருந்து வெளியே வர மாட்டோமா, அதுக்காக தான் தருவார். அல்லேலூயா. அந்த அம்மா ஒழிக்கிறாங்க. அப்போ நம்ம கூட தேவனுடைய ரகசியத்தெல்லாம் என்ன பண்ணோம், ஒழிக்கணும். தீர்க்கதரிசியை போல் என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணாதவங்க நிறைய பேர் சொப்பனத்தையே என்ன பண்ணுவாங்கன்னா மேன்மை பாராட்டி பல பேர் பேசுவாங்க. தப்பு நடந்திருக்காது, இவங்க கண்ணுவில் தப்பு நடந்திருக்கும். அந்த பையன் அந்த பொண்ணை பிடிக்கிறப்போல, பொண்ணு பிடிச்சின்னு போகிறப்போல அதை என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாக சொல்லுவாங்க, நான் பார்த்தேன் அந்த இடத்துலன்னுவாங்க. அதுமாரி ஆளாங்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒழிக்கணும். ஆமென். ஒழிக்கணும். இந்த இடத்துல அந்த அம்மா ஒழிக்கிறாங்க, அது ஒன்று. இன்னொன்று, அவங்க குடும்பத்தை வந்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறாங்க. ஆமென். இப்போ பாருங்கள், அவங்க வந்து வேவு பார்க்க வந்தவங்க யாருன்னு அறிஞ்சிக்கினாங்க. நம்மளுக்கு கூட கர்த்தர் இந்த இடத்துல வந்துக்கிறவர் யாருன்றது நம்ம அறியணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தான் நம்மளை கர்த்தர் மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்ற முடியாது. அவங்க விபச்சாரம் பண்ணுறவங்க தான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவங்கள ஒழிச்சு வச்சாங்க. ரெண்டாவது, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அந்த 6 இருங்க 6 9
கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பார் என்று உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்தது. உங்களை குறித்து தேசத்தில் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போகிறாங்க. ஆமென். அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களை பார்த்தாவே எங்களுக்கு திகில் பிடிக்குது, எங்கள் தேசத்தில் இருக்கிறவங்களாம் சோர்ந்து போகிறாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எகிப்து தேசத்துலேருந்து அதுதான் கர்த்தர் அறியணும். சமுத்திரத்தை ரெண்டா பிளந்துட்டாரேன்றாங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அவங்க சொல்றது திகில் பிடிக்குதுன்றாங்க. ரெண்டாவது சோர்ந்து போறாங்கன்றாங்க. மூணாவது உங்கள் தேவன் சமுத்திரத்தை உடைக்கிறவராமே, சமுத்திரத்தை கூட வெட்டாந்தரையா மாத்துறவராமே. ரெண்டாவது தேவன் அவங்களுடைய தேவனை அவங்க மேன்மைப்படுத்தி காட்டுறாங்க. மூணாவது அவங்க சொல்ற காரியத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, கீழ்ப்படுகிறாங்க. இந்த கவர் இப்படியோ தொங்குனா நாங்கள் தேசத்தில் தேசத்தை பிடிக்கும் போது உங்கள் குடும்பத்தை அத்தனை பேரை நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியே கொண்டு வந்துடுவோன்றாங்க. அதே போல் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த தேசத்தையே கர்த்தர் எக்காலம் ஊதும் போது அந்த தேசத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டயத்தில் வெட்டி மடிகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எரிகோ மதில் இடிஞ்சு விழுது. அந்த நேரத்தில் இந்த குடும்பம் கர்த்தருக்காக நின்ன குடும்பத்தை தேவன் அந்த இடத்துலேருந்து வெளியே அவங்கள பாதுகாத்து கொண்டு வரார். உங்களை கூட கர்த்தர் பாதுகாப்பார். உங்கள் வீட்டில் யார் இன்னும் ரட்சிப்பு இல்லாதக்கிறாங்க, மனம் போன போக்கில் போகிறாங்களா, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுக்கிறியா, அவங்க மாற மாட்டுறாங்க, அவங்க திருந்த மாட்டுறாங்க, அவங்க இப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்லுங்கிறியா, உன் தேவன் மாற்றுவார். ஆனால் நீ அவரை அறியணும். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க. யார் யார் அறியறீங்க? தேவனை பைபிள் சொல்லுது, தேவனை அறிகிற அறிவு எல்லாத்தையும் குப்பையா பார்க்கம்மா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். 7 ஆகையால் எனக்கு லாபமானவைகளாம் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் தேவனாகிய என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்றார். என்ன மேன்மை? யார் அறியணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, யார் அறியணும்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கர்த்தரை அறிஞ்சியா? நீ கேளு, கர்த்தரை அறிஞ்சியா? அதுக்குன்னு இப்போ பலால் நான் அறியறது இல்லை. ஆமே, கர்த்தரை அறியணும். நீங்கள் கர்த்தரை அறிஞ்சிட்டாவே, அந்த லேடி பேர் என்னது? ராகாப் யாரு? ஒரு விபச்சார பெண்ணு. அவ பாருங்க, அவ வழியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. அப்ப அந்த அம்மா எந்த அளவுக்கு பாக்கியத்தை பெற்று இருப்பாங்க? தப்பு பண்ணவங்க தான், ஆமென், சாட்சி இல்லாதவங்க தான். ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச உடனேயும் அவங்களும் மீட்கப்பட்டாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. அதே போல் ரட்சிப்புன்றது நம்ம தழுவு அவங்களுக்கு செய்யணும். பாருங்க, அங்கே அந்த 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3 சொல்லுது, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனையும் என் தாயையும் என்ன பண்ணுற உங்களோட தங்கும்படி. சில பேர் அவங்க அப்பா அம்மாவாக இருந்தால் அவங்களுக்கு நல்லது கொடுப்பாங்க. அதே வீட்டுக்காரருடைய அப்பா அம்மாவாக இருந்தால் செய்ய மாட்டாங்க. ஆமென். நான் ரொம்ப பேரை பார்க்குறேன், ஆனால் நம்ம சபையில் அது மாதிரிலாம் இல்லை யாரும். அல்லேலூயா. வீட்டுக்கார அம்மாவாக இருந்தான்னா இல்லை அவங்க அம்மாவாக இருந்தான்னா ஒரு கண்ணில் சுண்ணாம்பம் ஒரு கண்ணில் வெண்ணன்றாங்களே, நம்ம சபையில் அது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நம்ம சபையில் இவங்களும் எங்கள் அப்பா தான், இவங்களும் எங்கள் அப்பா தான். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எதில் தெரியுமா? ஆமென் சொல்லுங்களா. 2 சைடும் நம்ம அன்பாக பார்க்கணும். நம்ம பார்க்கணும்.
இப்போ எங்கள் அம்மா இறந்த நாள் இப்போ 2 நாளில் வரப்போகுது. அவங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் அன்பாக தான் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அறிவார். என்ன பாருங்களேன், என் மனைவி நல்லா பார்த்தாங்க, நான் சொல்லவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. சாப்பாட்டில் எந்த குறையும் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் வைக்கவே இல்லை. அல்லேலூயா. கொரோனா நாட்களில் நிறைய காரியத்தை நாங்கள் செய்தோம். அவங்களும் சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு வருமானமே இல்லாத இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னாங்க. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவங்களுக்கு. நேரத்தில் 4 அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாக வேண்டிக் கொண்டு, நீ இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவனாக இருக்கிறான். என்ன தயவு? சுகன்ற தயவு தேவை. ஆமென். அங்கே பாருங்க, அவனை பற்றி சொல்லப்பட்டுக்குது அந்த அதிகாரத்தில் 2. அங்கே 100க்கு அதிபதி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்துக்கு வந்து கருத்தா, யார் யார் கருத்தா சுகத்துக்கு வேண்டுறீங்க சொல்லுங்களேன். உங்க சுகத்துக்காக வேண்டுறீங்களா? ஆமென். யார் யார் உங்க ஹெல்த்துக்காக ஜெபம் பண்ணீங்க கையில் சொல்லுங்க. நம்ம சரீர சுகத்துக்கு கர்த்தர் கேட்ட கருத்தை கேட்டா சுகம் கொடுப்பாரு, பலம் கொடுப்பார், நீடித்த ஆயுசு கூட கர்த்தர் தருவாரு. ஆமென். இன்னைக்கு 30-40 வயசானவ முட்டில கூட போட முடியாத ஆயா பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. 30 வயசானவ ஜபத்தில் முட்டி போடுன்னா முடியாது. அம்மி அரிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம கர்த்தர் கிட்ட சுகத்தை கேட்கணும், கருத்தை கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த 5 நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். ஆமென். என்னத்தை கட்டினா? ஆமா. அப்ப நம்ம கூட தேவ ராஜ்யத்தை கட்டணும். சுகம், பலம், நீடித்த ஆயுசு கர்த்தர் எதுக்கு தராரு சொல்லுங்களேன். ஏமா எதுக்கு தராரு சுகம், பலம், நீடித்த ஆயுசு? தேவராஜ்யம் அவங்க மூலியமா கட்ட தராரு. அப்போ இங்கே 100க்கு அதிபதியாக இருந்த அவனுக்கு ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவான வியாதி அவனுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அவனை வந்து எப்படி சுகமாக்கப்படுது? அவனுக்கு வந்து டாக்டர் மருந்தோ சுகமாக்கலை. அவன் செய்த கிரிகள் தான் வந்து இயேசுக்கு முன்பாக பேசப்படுது. அப்போ நம்ம கூட சுகம் வேணும். சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, சுகம் தேவை. இந்த மாசத்துக்கு நான் மருத்துவமனைக்கு போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு கை ராசி டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் தான் சரியாகும். ஆமென். நம்ம கை ராசி டாக்டர் இயேசு தான். அப்போஸ்தலர் அதிகாரத்தை நீங்கள் பாருங்க, இங்கே ஆலயத்தை கட்டினது சொல்லப்பட்டுக்குது, அங்கே ஜனங்களுக்கு செய்தது சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் 38, 39 பேதுரு எழுந்து அவர்களோட கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது மேல் வீட்டில் ஐந்து தொற்கால் தங்களோட கூட இருக்கையில் செய்த அங்கிகளை ஆமென். அப்ப பாருங்க, தொற்கால் என்ற அம்மா இறந்துட்டாங்க வியாதிப்பட்டு. ஆனால் அவங்க செய்த நன்மைகளை பற்றி அந்த ஜனங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம கூட வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஏதோ நம்ம வாழ்ந்தோம் வந்தோம் பிறந்தோம் வந்துட்டு போனோம் அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நம்ம கூட மற்றவங்களுக்கு தயவு செய்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா மனமாற நம்ம சபைக்கு தரவங்களா மாறணும். தேவ ராஜ்யத்தை கட்ட தரணும். ஜனங்க ரட்சிப்புக்காக தரணும். ஆமென். இங்கே ஆலயத்தை கட்டுறதுக்கு கொடுத்தாங்க, அந்த இடத்துல ஜனங்க ரட்சிப்புக்காக
நிறைய துணிமணி எடுத்து கொடுத்து அந்த ஜனங்களே வந்து அவங்கள பேசத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். அந்த அம்மா கிரியை செய்தாங்க. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். ஃபஸ்ட்டு என்ன தயவு? மீட்புன்ற தயவு தரணும். ரெண்டாவது தயவு சுகம். யார் யாருக்கு சுகம் வேணும் சொல்லுங்க. ஆமென். சுகம் தருவார். தயவு செய்து இப்போ கொரோனா வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது முடிக்கிறேன். ஒரு வசனத்தை பார்த்து நம்ம தேவைகளுக்கு கர்த்தர் தயவு செய்வார். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 21:13 அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் திட்டம் கொண்டவன் போல காண்பித்து இருங்க சோத்திரம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் 17 யோனத்தான் தாவீதை 15 கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேற இருக்கும்போது நீ என்றென்றைக்கும் உம்முடைய தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். ஆமென். என் வீட்டை விட்டு தழுவே அகன்று போகக்கூடாது. உங்கள் வீட்டில் கூட தழுவை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இங்கே பைபிள் சொல்லுது யோனத்தான் தாவீதுன்னு இருந்த 2 பேர் இருக்கிறாங்க. தாவீது செய்ததெல்லாம் நன்மை, சவுல் செய்ததெல்லாம் தீமை. தாவீது நன்மையாகவே அந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு பண்ணாங்க. ஆனால் அங்கே இருந்த ராஜா தாவீதுக்கு விரோதமாக தீமையானதை தான் நிறைய செய்தார். ஆனால் அந்த ராஜா கிட்ட இருந்த மகன் வந்து தாவீதுக்கு தயவு செய்கிறவனாக காணப்பட்டான். அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அந்த கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டோம். தீமையை தான் நம்ம அதிகம் பார்க்க முடியும். அமீன். நன்மையை நம்ம பார்க்க முடியாது. பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிஞ்சாருன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ மூணாவது நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். அமீன். நம்மளை பகைக்கிறவங்களுக்கு கூட நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவரை எதிர்த்தவங்களுக்கு கூட அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுது, நான் ரொம்ப சொல்ல இந்த நீங்கள் 20 புள்ளா பாருங்க. தாவீது சவுல் ராஜா தாவீதை பற்றி ஒரு பிளான் பண்ணியிருந்தார். அமாவாசை அன்னைக்கு வருவார். ஆமென். இப்போ அமாவாசை அன்னையாவே சில பேருக்கு பயம் வரும். மந்திரம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த நாட்கள்லேயே அது இருந்திருக்குது. தாவீது நாட்கள்லேயே இருந்திருக்குது. எலிசா நாட்கள்லேயே அது இருந்திருக்குது. அமாவாசை நாட்களில் இப்போ சவுல் வந்து தாவீதோட விருந்தில் சவுல் உட்காரலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல தாவீது வரல. ஆமென். இப்போ யோனத்தான் என்ன கடை சொல்கிறார், உங்கள் அப்பா மனம் என்னை பற்றி அன்பாக இருக்குதா, எதிர்ப்பாக இருக்குதா, எரிச்சலாக இருக்குதா பார்த்துனுவான்னு. அல்லேலூயா. அவங்க அப்பா வந்து தாவீதையே வந்து காலி பண்ணுற போல இருக்கிறான். அதை வந்து யோனத்தானே தாவீது கிட்ட சொல்கிறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாரு, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிறாரு. என் மூலியமா எங்கள் குடும்பத்துக்கு நீ எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டை விட்டு தழுவு நீங்கள் அதைப்படி தயவு செய்யினாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் மூணாவது நம்மளை கூட பகைக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கணும். பை வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. நீங்கள் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தா பைபிள் சொல்லுது 26ஆம் அதிகாரத்தில் 3000 பேரோட தாவீதை அடிக்க வராரு சவுல். 3000 பேரோட அவரை காலி பண்ண வராரு. ஆமென் சொல்லுங்க. ஆனால் தாவீதை அடிக்க வந்த சவுலுக்கு கனநித்திர ஆவிய தேவன் கொடுத்து அப்படியே படுத்துடுறாரு. அவர் கையில் இருந்த சொம்பு, அவர் கையில் இப்போ அந்த நாள்லேயும் சொம்பு இருந்துருக்குது. ஆமென். சொம்புன்னு எழுதியிருக்குது. சொம்பு சால்வை எல்லாத்தையும் அவர் கையிலேருந்து எடுத்துடுறாரு. அல்லேலூயா. அவங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, உன் சத்துரு கத்தரை உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்துறா, இதை காலி பண்ணுன்றாரு. அவன் சொல்கிறான், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே
என் கையை என்ன பண்ண மாட்டேன், நீட்ட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களா. அப்போ நம்ம தயவு பெறணும்னா பை வாங்குற எண்ணம் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது, பகைக்கிற எண்ணம் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. குழந்தைங்களை போல நம்ம மாறணும். ஆமென். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன்னுடைய கோபம், ஆமாம், சில பேருக்கு போக 3 நாள் கூட அந்த கோபம் இருக்கும். அந்த மூஞ்சை பார்த்தாலும் அந்த கோபம் மூஞ்சை பார்க்கலாம். என்ன மேக்கப் போட்டாலும் அது தெரிஞ்சிடுது கோபக்கார பொம்பளைன்னு. ஆமென். ஆனால் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க அது மாதிரி ஆள் இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ தயவு பெறணும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் எதிரியாக இருக்கிறவங்க கிட்ட கூட தயவு நீங்கள் பெறணுன்னா ஆமென் சொல்லுங்களேன், அவங்கள பகைக்கக்கூடாது. நான் முடிக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ அந்த இடத்துல யோனாத்தான் பண்ண தழுவு அவங்க பையன் காலை உடஞ்சிது. இப்போ உங்கள் வீட்டில் கூட பல பொருளாதாரம்லாம் உடஞ்சி போயிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். ஆமென். ஆமாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்களா, டக்குன்னு வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியே நான் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் சவுல் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி. இப்போ சவுல் குடும்பத்துக்கு தயவு செய்வாங்களா? இப்போ உங்களை வந்து பகைச்சிடுறாங்கப்பா, நீங்கள் செய்வீங்களா? தயவு செய்வீங்களா? பைபிள் சொல்லுது சவுல் உயிரோடு இருந்த நாட்கள்லாம் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தார்னு எழுதப்பட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. சத்துருக்கு நம்ம யாருன்னா தயவு செய்ய முடியுமா சொல்லுங்க? இப்போ சின்னதாக பேசினா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிட்டு விட மாட்டோம். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவர் இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டுக்குது அந்த இடத்துல வாசிங்க. அப்புறம் இரண்டு கால்கள். ஆமென். யோனாத்தானுடைய பையனுக்கு போரில் போய் சண்டை செய்யும் போது 2 காலும் உடஞ்சி போச்சு. காலை இல்லை, 2 காலு தூக்கின்னு தான் போனோம். அப்போ அந்த வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆமென். வேலைக்கு 2 கால் இருந்தால் தானே வேலைக்கு போக முடியும். இல்லை. அல்லேலூயா. வாழ்வாதாரமே இல்லை. ஆனால் யோனாத்தானு தாவீதுக்கு செய்த தழுவை தேவன் நினைத்தார். அப்போ நம்ம கூட தயவு செய்கிறவங்களா இருக்கணும். நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க, கோவப்படுறவங்க, பை வாங்குறவங்க, பகைக்கிறவங்க இருக்கலாம். அவங்கள உடனே நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும். கண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களா? பை வாங்கக்கூடாது. ஆமென். கீழே வாசிமா. அவன் என்ன என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதாபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதாபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தாவீது அவன் அப்போது நீ பயப்படாதே, ஆமென். அப்ப நம்ம நிமித்தம் நம்ம பிள்ளைகளுக்கு தழுவு வரணும். வரமா அவங்க நிமித்தம். இப்ப நீ கோவப்பட்ட உன் பையன் கோவப்படுவான். நீ திட்டுறியா, மற்றவங்க உனக்கு பை வாங்கிட்டா நீ பேசுறியா வீட்டில், அவனும் பேசுவான். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் பண்ணுற காரியத்தை தான் என் பிள்ளைங்க பண்ணோம். நான் ஜெபிக்கிறேன்னா, மற்றவங்களுக்கு அழுவுறேன்னா, மற்றவங்க நலத்துக்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்னா, என்ன பார்க்குற என் பிள்ளைங்க கட்டாயமாக அதை செய்வாங்க. என்னை எதிர்க்கிறாங்களா, என்னை பேசுகிறாங்களா, என்னை இது வரைக்கும் நிந்திச்சுன்னு இருக்கிறாங்களா,
நான் அதை வீட்டில் பேசுகிறேன்னா, வீட்டில் திட்டுறேன்னா, வீட்டில் அதை பேசி பேசி கோவப்படுறேன்னா, என் பிள்ளைகளுக்கு அதை நான் தரேன். ஆமென் சொல்லுங்க. யோனாத்தான் அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்பன் தாவீதை பழி வாங்குறவனா இருந்தாலும் யோனாத்தானு தாவீதை நேசிக்கிறவனா காணப்பட்டான். சவுலு யோனாத்தான் தாவீதை அடித்து இல்லாதபடி ஆக்கலான்னு பார்த்தாலும் தாவீது சவுலை நேசிக்கிறவனா காணப்பட்டான். நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். நம்மளுக்கு கூட அந்த மன்னிக்கிற எண்ணத்தை தரணும். நம்மளுக்கு எல்லாம் மனுஷனாக தான் வாயிரும். எல்லாருக்கும் எல்லாமே பிரச்சனை வரும் தான், எதிர்ப்பு வரும், சண்டை வரும், சமாதான கேடு வரும். ஆமென். அந்த இடத்துல நம்ம கர்த்தரை தான் காட்டணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டு கால் உடஞ்சி நொண்டியாக இருந்த வாழ்வாதாரமே இல்லாத யோனாத்தானை தாவீது நிமித்தம் தயவு செய்தார். உங்களுக்கு கூட கர்த்தர் தயவு செய்வார். எதில் வருமானம் இல்லாதக்கிறீங்க, இந்த பையன் போனால் தான் வேலைக்கு எனக்கு வருமானம், எங்கள் வீட்டுக்கார் போனால் தான் வருமானம், இந்த வேலை செய்தால் தான் நான் சம்பாதிக்க முடியும், இல்லை சொல்லலாம். நீங்கள் நொண்டியை போல் உங்கள் பொருளாதாரம் இல்லாத ஒரே இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு தயவு செய்வார். உன் வீட்டுக்கு தயவு வரும். தாவீது தேவன் தயவு அனுப்ப அந்த யோனாத்தான் மகனுக்கு தேடி போய் தயவு செய்கிறாரு. இன்னைக்கு உங்கள் வீடை தேடி ஒரு தயவு அனுப்ப கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். வருமானம் இல்லாத திட்டாத. அல்லேலூயா. உனக்கு வீடு இல்லையா, வாடகை வீட்டிலே வாங்கிறியா, உன் ஜபம் சரியில்லை. நல்ல ஜெபி, நல்ல விசுவாசி. இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி தரப்போறாரு. இந்த வருஷத்தில் நான் இருக்கிற போல இருக்க மாட்டேன். ஆமென். இந்த 6 மாதத்துக்குள்ளே கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. என் குடும்பம் உயரப்போகுது, என் சேலரி உயரப்போகுது, என் வருமானத்தை கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்க. சில பேர் வருமானம் இல்லைன்னா கூட அந்த மூஞ்சியை பார்க்கவும் முடியாது, இப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த மாதம் 1 பிறந்துச்சு வாடகை கட்டணும், இந்த மாதம் 1 பிறந்துச்சு கரண்ட் பில்லு கட்டணும், இந்த 1 பிறந்துச்சு கேஸ் வாங்கணும், 1 பிறந்துச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 1 பிறந்து அந்த ஆட்டில் எப்பா ஆடியே போயிடும். ஸ்கூல் பிறந்துச்சுல பேக் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். ஐயோ எப்பா வருமானம் பத்தலை பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும், கோட்டை போட்டு நிற்கிற. எங்கள் வீட்டு கஷ்டம் உனக்கு தெரியுமா? இப்போ ஒருத்தர் கூட பட்டியலை கேட்டால் அப்படி எடுத்து பில்லு கூட போட்டு கம்ப்யூட்டரில் போட்டால் பட்டு தந்துடுவாங்க. இவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும், இந்த மாதம் இவ்வளோ இருந்தால் தான் எங்கள் குடும்பம் நடத்த முடியும். சில பேர் கடனை நிறைய வாங்கி கூட அதில் ஒரு கவலை. ஆமென். இப்போ வட்டிக்காரனுக்கு லோனுக்காரனுக்கு லோனு கொடுக்கலாம், அந்த கொடுக்குற அன்னைக்கு ஒரே காபராவாக இருக்கும். ஐயோ லோனு, ஐயோ லோனு, ஐயோ லோனு, 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 லோனு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே மாட்டிக்குவாங்க பாரு. அப்படி நீ எத்தனை வந்தா தானே, நீ துண்டு வந்தா நான் எப்படி கொடுக்க முடியும்? அங்கே அவரு கத்த, இவரு கத்த, அது கத்த, நான் பாட, நீ பாட, நான் துதிக்க, நீ துதிக்க. முடிப்போம். ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் யாரும் அப்படி இல்லை. ஆமே. எதுலேயும் கோவப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட சொல்லுங்க. டென்ஷன் பணம் இல்லைன்னு கவலைப்படாத. கர்த்தர் ஒருத்தர் பார்த்து சொல்லு, சிஸ்டர், சகோதரி, அண்ணா, அங்கிள், கர்த்தர் உங்க கூட தாங்கிறார். கர்த்தர் உங்க வீடு தேடி தழுவு வரும் சொல்லுங்க. ஆனால் பாஸ்டர் கடை காட்டாதீங்க, தசன பாவம் காப்பாரு. நீங்க சாப்பிட்டு யாப்பம் விட்டு திருப்பி கடங்காரனாகும் போது மட்டும் சொல்லுங்க. அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், உபவாசம் போட. பிதாவே, இந்த வேலையில் கூட இயேசுவே உங்களோட சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களோட கரம் ஆண்டவரே இந்த நாளில் இறங்கி எங்களுக்கு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு தயவு செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. எங்களோட சத்துரு இடத்துல உங்களோட கண்டிப்பையும் எங்களிடத்தில் உங்களோட தயவையும் தேவன் ஒவ்வொரு நாளும் காட்டி ராஜா எங்களோட குடும்பங்களை நடத்தத்தக்கதான கிருபைகளை தேவன் செய்யுங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகளோடு இங்கே வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாமாப்பா. தேவன் அவர்களோட தேவைகள் அத்தனை நீங்கள் அருள் செய்யுங்கப்பா. வானத்தின் பலகனை திறந்து இடங்கொண்டு போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு எழுதியிருக்குதப்பா. தசனபா காணிக்கை கொடுத்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து அதனால என்னை சோதித்து பாருன்னு எழுதியிருக்குது. இவ்விதமாக இந்த மாதத்தில் எல்லாருக்கும் தைரியம்
நீ கட்டளையிட போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கண்களை தயவு எங்களுக்கு கிடைக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன தேவைகள் இருக்குது எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாம் மாற்றுங்கப்பா. அநேகர் கூட நகைகளை வீடு மாரடிகளை வைத்துட்டு மீட்க முடியாத அவதிப்பட்டுங்கிறாங்கப்பா. அதெல்லாம் கூட மீட்கத்தக்கதான அவர்களுக்கு தயவு கிடைக்க, பொருளாதாரம் கிடைக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எழுந்து நிற்போமா? உனக்கு தேவனே எழுந்தாருலும். இப்போ நீங்க தான் உங்க வீட்டில் போய் அவரை எழுப்பணும். தூங்கி நிற்கிறாரு. என்னது? தேவனே எழுந்தாருலும், சீயோனுக்கு இறங்கும். தயவு செய்யற காலமும் நேரம் வந்தது. அப்போ உங்களுக்கு தயவு செய்வார். உங்க வீட்டில் போய் என்ன பண்ண? நீங்க தேவனை எழுப்புவீங்களா? உங்களை எழுப்பணுமா? தேவன்ல நீங்க எழுப்புவீங்களா? இந்த மாசம் நீங்க தேவனை எழுப்பணும். சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து. உங்க வீட்டுக்கார எழுப்பணும், உங்க பொண்ணை எழுப்பணும், உங்க புள்ளியை எழுப்பணும், கர்த்தரை எழுப்புங்க. ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நீங்க வந்ததுக்காக சொல்லுங்க, இயேசுவே எங்க வீட்டுக்கு தழுவு வரப்போது, நாங்க பெற்றுக்கொள்ள போறோம். உண்மையா சொல்ற, தாவீது யோனத்தான் மகனுக்கு தழுவ அனுப்ப அவங்க வீட்டுல யாரா இருக்கிறாங்கன்னு கேட்டாரு. உங்க வீட்டுல கூட நிறைய பேர் இருக்கிறாங்களா? 3 குடும்பம் இருக்குது பாஸ்டர், நானே தான் சாப்பாடு கொடுத்துருக்கிறேன்றியா? குடு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 10 குடும்பம் கொடு, திட்டாத கூட, முறைக்காத கூட. நீ திட்டிக்கினே சோறு கொடுத்தா அதே வேலைக்காக. சில பேர் கறி குழம்பு ஊத்திடுவாங்க, அந்த திட்ட அந்த வாமிட்ல அது வந்துடும். நம்ம சபையில் யாரும் இல்லை, சாப்பிடும் போது தான் திட்டுவாங்க. இவருக்குன்னா பொறுப்பு இருக்குதா, அதுக்குதான். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இடத்துக்கு நீங்க வந்ததுக்காக நன்றி. முதல் தேதி அதுவும் அப்பா, அந்த சங்கீதம் அப்பா 102ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை எங்க சபைக்கு நாங்க அதை அப்படியே உரிமை பாராட்டுறோம். உங்க தழுவு தேவை. அப்பா 3 தழுவும் பெறணும். மீட்பு தழுவு. தாய் தகப்பனை வைத்திருக்கிற பிள்ளைகள், அது மாமியாரா இருந்தாலும், மாமனாரா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், வயசான காலத்துல அவர்களை நாங்க மெச்சிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். அவர்கள் சரியில்லாதவங்க தான். வயசாகும் போது பல குறைபாடுகள் அவங்களுக்குள்ள இருக்கலாம் தான். ஆனா நாங்க மன்னிக்கணும், நாங்க அவங்களை நேசிக்கணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வயசான காலத்துல அதே போல எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும். எங்க வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். என்னென்ன எரிகோன்ற பட்டணத்துல என்னென்ன பாவ காரியத்துல சிக்கி தவிப்பாங்களோ, இந்த நாள் எங்க வீட்டில் ஒரு ரட்சிப்பை தரட்டும், எங்க வீட்டில் ஒரு மீட்பை தரட்டும். நாங்க எப்படி தேவன் என்று அறியணுமோ, எங்களோடு இணைந்து இருக்கிற சொந்த பந்தங்கள் தேவனை அறியணும். கர்த்தாவே சுகத்தை தாங்க. நாங்க மருத்துவமனைக்கு போய் பணத்தை கொடுக்க கூடாதுப்பா. உங்க ஊழியத்தை கொடுக்கணும், உங்க சபைக்கு தரணும். அப்பா, மக்களுக்கு நாங்க ரட்சிப்புக்காக பணத்தை செலவு பண்றவங்களா நாங்க காணப்பட உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை பத்தி பேசப்படுது. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்ட காரணம் மரணத்துக்கு எதுவானா அவன் மேல இருந்தோம். அந்த மரணத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு தேவாலயத்தையே அவன் கட்டி தந்தா. நீ தயவு செய்யறதுக்கு அவன் பாத்திரவனா இருக்கிறான்னு எழுதப்பட்டுக்குது. எங்களை பார்த்து கூட நீ அப்படி சொல்லணும்பா. இவர் கொடுத்த சுகம், இவர் கொடுத்த பலன், இவர் கொடுத்த ஆயுசு நாட்களை என்னுடைய காரியத்தில் இவர் செய்யறான்னு சொல்லணும்பா. 3வது, தாவீது எப்படி யோனத்தான் மகனை தேடி போனாரோ, சவுல் குடும்பத்தை தேடி போனாரோ, எங்க வீட்டை கூட தேடி பல தழுவை நீங்க கொண்டு வர போறீங்க. அதை இந்த மாசத்துல நாங்க பெற போறோம்பா. இதை பார்க்கிற ஒரு குடும்பத்துக்கும் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க, தெய்வத்தாங்கப்பா. இந்த யூடியூப் மூலியமா பல இடத்துல பார்த்துனுக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் நீ தெய்வ நீ கட்டளையிடுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும்
இருப்பதாக. ஆமென்.